இந்த அடி. வேணாம். அட்ரா பாபே. எனக்கு வேணாண்டா. நான் சொல்றதை கேளு. இந்த அடி. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு வேணாம். டேய் அட்ரா. அடிச்சிட்டு அவளை மறந்துட்டு நாளையில இருந்து பொழப்ப பாரு. அதான் உனக்கு நல்லது. உமாவை என்னால மறக்க முடியாது. ஏய் அவதான் முடியான்னு சொல்லிட்டு போயிட்டால. இருந்தாலும் உமாவை என்னால மறக்க முடியாது. என்னடா பெரிய உமா உமான்ட்டு? அப்பேற்பட்ட தேவதாசே சரக்க போட்டுட்டு பார்வதியை மறக்கல. அவன் சரக்கு போட்டதுனால தான் பார்வதியை மறந்தான். அவன் சரக்கு போடாம இருந்தா பார்வதியை கரெக்ட் பண்ணிருப்பான். அவன் கெட்டது இல்லாம ஒரு நாய் வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டான். ஓ, அந்த நாயோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணது மிஸ்டர் தேவதாஸ் தானா? போதைய போட்டுட்டு சொல்றேன்னு நினைக்காத. உனக்கு சில போதனைகளை சொல்லணும். கடலுக்கு முக்கியம் அலை, உடலுக்கு முக்கியம் தலை, கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உன் லெவலுக்கு புரியுற மாதிரி கடைசியா ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. ஒன்னே ஒன்று. உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சு நடந்துக்க. இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நொர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு, அவகிட்ட விட்டுரு. கடுப்பு கிடக்கிட்டு காலியாச்சு. டேய் எல்லாரும் ஓடுறாங்க, என்னன்னு தெரியல. வாடா போய் பார்க்கலாம். சரக்கு போட்டா டாக்டர் என்ன ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னை இப்படி வாரி கொடுக்கறதுக்கா நான் கோயில் கோயிலா போய் வேண்டி தவம் இருந்து பெத்தெடுத்தேன். என் வயிறெல்லாம் பத்தி எரியுதே. 10 மாசம் சுமந்த பிள்ளைய பாவி மாவ பறிச்சுக்கிட்டாலே. என்னாச்சுங்க தம்பி? இந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். அவ இவனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை தாங்கிக்க முடியாம இவன் விஷத்தை குடிச்சிட்டான். நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்தோம். எப்படி அன்னைக்கு காப்பாத்திட்டோம். இன்னைக்கு வீட்டுல யாருமே இல்ல. இப்படி வந்து தற்கொலை பண்ணிட்டானே தம்பி, தற்கொலை பண்ணிட்டானே. பாவி முண்டை, அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பிள்ளைக்கு கருமாதி பண்ண வந்துட்டாளே. எவ்வளோ ஒருத்திய நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா விட்டுட்டு போக எப்படி மனசு வந்து உன்னை எறும்பு கடிக்காம வளர்த்தன. கேட்டதெல்லாம் என்ன பிரச்சனை கேக்குறல்ல? என்ன பிரச்சனை சொல்றா? என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா, அவன் மேல கேஸ் எடுக்கணும். எது? ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா, அவன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்கணும். முடியாது. உமான்னு ஒரு பொண்ணு என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வாழ்க்கை கெடுத்துட்டு போயிட்டா சார். அவன் மேல கேஸ் எடுக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுப்பா. சார் டேய் டேய் டேய், என்னடா சவுண்ட் விடுற? அவன் மேல கேஸ் எடுக்கணும் சார். என்னடா ஐயா எது பேசிட்டு இருக்க? முடியாது. ஏன் முடியாது? ஏன் சார் முடியாது? முடியாதுன்னு சொல்றல. ஆம்பளை ஏமாத்திட்டான்னு ஒரு பொம்பளை கேஸ் கொடுத்தா அவனை தூக்கிட்டு வந்து போட்டு மிதிக்கிறீங்கல்ல. அதே ஒரு பொம்பளை ஏமாத்திட்டான்னு ஆம்பளை கேஸ் கொடுத்தா ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா சார்? நீ சொல்றதை வச்சு கதை தான் எழுத முடியும், கம்ப்ளைண்ட் எழுத முடியாது. சார் நான் கடைசியா கேட்கிறேன் சார், கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா முடியாது சார்? எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது சார். என்ன உங்க அப்பா விட்டு இருப்பாது? என்ன தரமா பண்ண போறியா? முடியாது சார், முடியாது சார். என்ன சார்? வெளியே போடா. சாதாரண ஒரு பர்ச தொலைச்சாலே கேஸ் எடுக்கிறீங்க. என் வாழ்க்கையை தொலைச்சு வந்து நிக்கிறேன். ஏன் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க? கற்பழிச்சு ஏமாத்தினா கேஸா? காதலிச்சு ஏமாத்தினா கேஸ் கிடையாதா? நீ கேஸ் எடுப்ப, எடுக்க வைப்ப. நேத்து எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்? உமா என்ன லவ் பண்ணி ஏமாத்திருச்சு, அதை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேஸ் கொடுக்கலான்னு போனேன். டேய் லூசடா நீ. யார் லூசு? கேஸ் எடுக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா. ஏய் குடுறா விடுறா குடுறா. நேத்தன்னமோ இனிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேன், லவ் ஃபெயிலியர், தேவதாஸ் நாயோட வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு தத்துவம் எல்லாம் பேசுன. இன்னைக்கு எதுக்குடா குடிக்க போற? தேவதாஸ் சொன்னோம் நாய் வாழ்க்கையை கெடுக்கல. என்னடா சொல்ற? தேவதாஸ் ஒரு லவ் ஃபெயிலியரா? ஆமா.
தினமும் சரக்கு அடிப்பாரா? ஆமா. சரக்கு அடிக்கும் போது சைடு சிக்கன் மட்டன் வாங்குவார்ல, அது இல்லாமலா? இவர் டைட்டா தண்ணிய போட்டு மட்டையாயிடுவாரு. அந்த கேப்ல நாய் சைட் டிஷ்லாம் தின்னு கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. தினமும் குவாட்டரா அடிச்சு அடிச்சு குடல் வந்தே செத்து போயிட்டாரு நம்ம தேவதாஸ். அப்படியா? இப்போ தெரியுதா யார் வாழ்க்கை யாரு கெடுத்தான்னு? ஓஹோ, தேவதாஸ் வாழ்க்கையை கெடுத்த அந்த நாய் தானா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உமாவை புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. என்ன பாபு, கலட்டி விட்டவள போய் கண்மணிங்கிற? டேய், மரியாதையா பேசுடா. பரவாயில்ல மாப்பிள்ள, இவ்வளவு போதையிலையும் மெயின்டைன் பண்றிய. நேத்து அவ யாரோ, இன்னைக்கு அவ பீரோ. என்னடா அங்க சவுண்டு? வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா காதலர் தின ஃபங்க்ஷன் நடக்குது. நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், அவனுக்கு என்னடா ஃபங்க்ஷனு? குடிச்சிட்டு கூத்தடிக்கிற காதலர்கள் கவனத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் பேரு பாபு, நான் ஒரு லவ் ஃபெயிலியர். டேய், கை தட்டாதீங்கடா, இது என் ஃபீலிங். என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. காதலிக்க வேணான்னு சொல்லல, அவளுங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு காதலிக்காதீங்க. காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கூட்டிட்டு போய் குலதெய்வத்து மேல சத்தியம் வாங்கிக்கங்க. மாலா சத்தியம் பண்ணுமா? சிப்போடா. மாட்டாளுங்களே, அப்படி பண்ணலன்னா 10 ரூபா பாண்டு பத்திரத்துல காதலிக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கையெழுத்து வாங்கிக்கங்க. எழுத படிக்க தெரியலனா கூட்டிட்டு போய் ஜோடியா போட்டோ எடுத்துக்கடா எப்ப அலிங்கி. பின்னாடி பிரச்சனை வந்தா உதவும். வா சரிமலா போலாம். வேற ஆளு பாரு. அதுக்கும் ஒத்து வரலன்னா ஐ லவ் யூ சொன்ன அடுத்த நிமிஷமே தள்ளிட்டு போங்கடா. டேய், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குடா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் உங்களை மாதிரி இல்ல, உங்களை விட உண்மையா லவ் பண்ண. அவதான் என் சந்தோஷம், என் சோகம், என் வாழ்க்கை, என் உயிர் நினைச்சிருந்த. என்ன வேணான்ட்டு போயிடுச்சு உமா. தினம் தினம் என் உமா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட இன்னைக்கு மொத்தமா செத்துடலாம் முடிவு பண்ணிட்டேன். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு வந்து இந்த நிலைமை லவ் பண்ற யாருக்கும் வரக்கூடாது. காதல் தோல்வியால செத்த கடைசி ஆளு இந்த பாபுவா இருக்கட்டும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆஹா, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வாங்க சார், வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் கதைய முழுசா கேட்டிருக்கலாம்ல. டேய், இறங்கடா. எதுக்கு இறங்கணும்? ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு வெளியே போடா என்ன சொன்ன? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், இறங்கடா. எந்த ஸ்டேஷனுக்கு? ரயில்வே ஸ்டேஷனுக்கா? நீ தான் ஸ்டேஷனுக்கு வந்தா பேச மாட்டியே. சொன்னா கேளுடா, சூசைட் பண்றது சட்டப்படி தப்பு. நான் செத்த பிறகு தப்பா இருந்தா என்ன, சரியா இருந்தா என்ன, நான் சாக போறேன். போங்க என் வேலைய பார்த்துக்கிட்டு. டேய், மவனை சொன்னா கேளு. பாரு, இறங்கல. நான் இறங்க மாட்டேன். நான் கீழே இறங்கணும்னா ஜீப் எடுத்துட்டு நேரா பெசன் நகர் போ. அங்க உமா தூங்கிட்டு இருக்கும். அவளை எழுப்பிக்கிட்டு அவங்க அப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை தள்ளிக்கிட்டு அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. வேணாம், அத்தை பாவம். இவங்க எல்லாம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானே ஒரு பண்ணாட பையன், அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்க, நான் வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பீர் அடிச்சு போர் அடிச்சிச்சு. வரும்போதே டாஸ்மார்க்ல ஓல்மார்க் ஒரு கட்டிங் வாங்கிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் நீ செய்யலன்னா என் சாவுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நீ என்ன சாவறது? நானே உன்னை கொன்னுடுறேன்.